மயிலாடுதுறையில் காதலித்ததால் படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர் வைரமுத்து. குற்றவாளிகள் மீது SC/ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய கோரி இரவிலும் தொடரும் போராட்டம். களத்தில் இருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பழ வாஞ்சிநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பு. தலித் இளைஞர் வைரமுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட வைரமுத்துவின் குடும்பத்திற்கு மரணத்திற்கு நீதி கேட்டு இன்று காலை முதல் துவங்கிய போராட்டம் நள்ளிரவு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறையுடைய காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று 4 மணி நேரமாக மயிலாடுதுறை சாலையில் அமர்ந்து சுட்டெரிக்கும் வெயிலில் அமர்ந்து பறிகொடுத்த பெற்றோர்களும் போராட்ட குழுவினரும் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் இன்றைக்கு மயிலாடுதுறையுடைய காவல்துறை மாவட்ட SP, DSP அவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள். மறுப்பதோடு மட்டுமல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் இன்றைக்கு கைது செய்யப்படவில்லை. ஆகவே நாங்கள் வலியுறுத்தி கேட்பது, வைரமுத்துவின் குடும்பத்திற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கிற வரை இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்வதோடு, நீங்கள் எப்பொழுது வன்கொடுமை சட்டத்தை திருத்தி PCR வழக்கு போட்டு FIR தருகிறீர்களோ அதுவரை நாங்கள் வைரமுத்துவின் உடலை வாங்க மாட்டோம் என்று உறுதியோடு சொல்லிவிட்டு மயிலாடுதுறை அரசு பொது மருத்துவமனையில் காத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்த படுகொலையை கண்டித்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலேயும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் தொடர் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். ஆகவே மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை எங்களை பிணவரையின் வாசலில் காத்திருக்க வைத்து இன்றைக்கு அலட்சியப்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பம் பட்டினியோடு நிற்கதியாக இன்றைக்கு தெருவில் நிற்கிறோம். ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலையீடு செய்து வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்து பாதிக்கப்பட்ட வைரமுத்து குடும்பத்திற்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். உரிய நீதியை பெறுகிற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் 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 என்று தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Action 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.